ரீசெண்டாக எங்களுக்கு கிடச்சிருந்த ஒரு குட்டி பிரேக்கில் வேலூருக்கு தான் ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிருந்தோம். இந்த ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆன் த வேயில் திண்டிவனம் கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு வசந்த பவனில். எப்பயுமே வந்து ஆரியாஸில் தான் ரெகுலராக சாப்பிடுவோம். பட் இந்த டைம் வந்து வசந்த பவன் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். இங்கே இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே வந்து இந்த இட்லி பொடி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருமே வந்து தோசை ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு வந்து ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, சாம்பார், இது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக இட்லி பொடி, அப்புறம் பூண்டு மிளகாய் பொடி, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே நிறைய வச்சு அன்லிமிட்டடாக இட்லி பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்டு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. அங்கேருந்து அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து எலெக்ஷன் டைம்ன்றதுனால எந்த ரூட்டில் போனாலும் அங்கே வந்து காரு, பைக்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுறாங்க. போலீஸ் சர்வேலன்ஸ் டீம் நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். ரொம்ப லாங் ட்ரைவ்ன்றதுனால கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு டீ எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் ஸ்டாப் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு புத்து வேறு இருந்தது. அதனால் இங்கே ரொம்ப உள்ளெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சிருந்தேன். பட் இதை பார்த்ததும் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. நம்ம விளையாட்டாக ஏதாவது செய்ய போய் பெருசாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் ரொம்ப போகல. அங்கேயே வெளியிலே இருந்துட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் மட்டும் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வண்டி ஸ்டாப் பண்ணியிருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புளிய மரம். அங்கே வந்து நிறைய புளியங்காயெலாம் இருந்தது. அந்த ரோடு ஃபுல்லாகவுமே அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இதெல்லாம் அடித்து அந்த பேஸ்கெட்டில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டுலாம் போயிட்டுருந்தாங்க. ஸோ நாங்களும் ஒரு புளியங்காய் மட்டும் அடித்து சும்மா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி காரில் வந்து நிறையா பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஓட்டிட்டு நம்ம ஆன் த வேல நிறைய பார்த்துருப்போம். நாங்கள் வந்து அந்த ரோட்டில் ஒரு 30 to 35 கார்ஸ் கிட்ட பார்த்தோம். இந்த மாதிரி இது என்னென்னா இப்போ நியூவாக லான்ச் பண்ண போகிற காரோட மாடல்ஸ் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் போட்டு ஆல் இண்டியா ரவுண்ட் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை லான்ச் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி கார் தான் அங்கே பார்த்துருந்தோம். அப்புறம் வேலூரில் எங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டனும் கிளம்பியாச்சு. இதுதான் வேலூரோட ஃபேமஸ் சிஎம்சி ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே எல்லாம் அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் என்ன தான் எல்லா பொருளும் கிடைச்சாலும் இந்த மாதிரி வில்லேஜ் சைடு மாதிரி போயிட்டு வரும்போது அங்கே கிடைக்கிற பொருள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால வழியில் என்னெல்லாம் பார்க்குறோமோ எல்லாம் ஸ்டாப் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய். ஆக்சுவலாக என்ன ரேட் போகுது மார்க்கெட்லன்னு தெரியல. பட் நான் வந்து இங்கே 250 rupees per kg வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஆனியன்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ரேட் தான். பட் நம்ம பார்த்தோமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணி வாங்கியாச்சு. ஃபைனலாக இப்படி தான் வந்து ஊருக்கு திரும்பியும் வந்து சேர்ந்தோம். அடுத்த வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம்.